வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு. விஷ்ணு 2, 3 கேள்வி கேட்க போறாரு நம்மளோட. சார், பொதுவா குழந்தைகள வளர்க்கறதுல ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள ஒரு 20 வயசு வரைக்கும் செய்ய விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க லைஃப ஃபோக்கஸ்டா, நேரோவா கொண்டு போறது சரியா இருக்குமா? இல்ல சின்ன வயசுல இருந்தே ஒரே மாரி ஃபோக்கஸ்ல கொண்டு போணுமா? இல்ல என்னோட ஒப்பீனியன் வந்து, இந்த மாரி ஃபோக்கஸ்டா இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. ம், ஆனா மால்கம் கிளாட்வெல்னு ஒருத்தர் இருந்தார். 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டடி இருக்கு. ம், மால்கம் கிளாட்வெல்ங்கிறவர் இருந்தார். இந்த மால்கம் கிளாட்வெல் என்ன சொல்றாருன்னா, 10,000 ஹவர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா மாஸ்டரி ஆயிடலாம். ம், ஆனா இப்பவே அவர் அந்த 10,000 ரூல்ல இவரே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றாரு. தட் யூ நீட் நாட் பி அ சூப்பர் ஜீனியஸ், பட் யூ வில் பி வெரி குட். டேவிட் எப்ஸ்டின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. அவர் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. லைட் கிரீன் கலர்ல இருக்கும் அந்த ம், கவர். அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்கள ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் பண்ண விட்டுட்டு, கடைசியில வந்து அவனுக்கு எது பிடிக்கிறதோ அது செய்யலாம் அப்படிங்கிறாரு. 2த்துக்கும் 2 எடுத்துக்காட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து அவர் வந்து டேவிட் எப்ஸ்டின் சொல்றது வந்து ராஜர் ஃபெடரர். ராஜர் ஃபெடரரோட அம்மா ஒரு டென்னிஸ் கோச். ம், ஆனா அவர் டென்னிஸ் ஆடல. அவர் வெய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு, மிட் டீன்ஸ்ல தான் டென்னிஸ் ஆட ஆரம்பிச்சாரு. ம், அண்ட் ஹி பிகேம் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் டைம். எக்செப்டிங் 2 கிரேட் பிளேயர்ஸ். ஒண்ணு வந்து ஸ்டெஃபி கிராஃப் அண்ட் அனதர் வந்து நம்மளோட டெண்டுல்கர். இவங்கெல்லாம் சின்ன வயசுலயே ஆரம்பிச்சு, அப்படியே ஃபோக்கஸ்டா கேம்ல விழுந்து, ரிட்டயர்மெண்ட் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்க. மத்தவங்கெல்லாம் வந்து இவ்ளோ சின்ன வயசுலேருந்து ஃபோக்கஸ்டா இருந்து, பர்ன் அவுட் ஆனது தான் ஜாஸ்தி. இப்ப நீங்க வினோத் காம்ப்ளி, கேப்ரியல் சபாட்டினி மாரி நெறைய பிளேயர்ஸ் தெரியும். என்னோட பெர்சனல் பிலீஃப் என்னன்னா, என் லைஃப்லேருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த 10,000 ஹவர் ரூல்ங்கிறது கேட்கறதுக்கு ஒரு செக்ஸி ஃபார்முலாவா இருக்கலாம். ம், எனக்கு என்ன தோணுறதுன்னா, நீங்க எங்கெல்லாம் உங்க மனம் போகுதோ, அத அப்படியே போக விட்டுட்டு, 20ஸ்லலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே நேச்சரே ஒரு இடத்துல உங்கள வந்து ஒரு இடத்துல ஒண்ணு தள்ளும். அந்த டைம்ல நீங்க வந்து, இதுதான் நம்ம பாத் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி, அப்போ பண்ணலாம். ஓகே. இப்போ ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பெயிண்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் வந்து வின்சென்ட் வான் கா. ம், அவர் வந்து பெரிய பெரிய மாஸ்டர் பீஸ்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலயே செத்துட்டாரு. பட் அதெல்லாமோ பண்ணிட்டு, கடைசி 4 வருஷம் தான் அவர் பெயிண்டிங் பண்ணாரு. ம், என்னெல்லாமோ பண்ணாரு. கடைசி 4 வருஷம் தான் பெயிண்டிங். லியோனார்டோ டா வின்சி. அவர் இன்னைக்கு உங்களுக்கு பெயிண்டரா தெரியும். மொனாலிசானான்னு தெரியும். பட் அவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். ம், அவர் வந்து ஆர்ம்ஸ் இன்வென்டரா இருந்திருக்காரு. ஒரு பெர்ஃபெக்ட் மேன வரைஞ்சாரு. ஹெலிகாப்டர் மாரி ஒரு டிசைன் ஒண்ணு போட்டாருங்கிறாங்க. நெறைய விஷயத்த அவர் பண்ணியிருக்கிறார். நெறைய பெயிண்டிங்ஸ் மொனாலிசாவோட அவர் பெட்டரா பண்ணியிருக்காரு. ஆனா மொனாலிசா ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா, அது திருடி போயி ரொம்ப நாள் காணாம இருந்து திரும்பி கண்டுபிடிக்கப்பட்டதுனால, ஒரு ஸ்டோரியோட அட்டாச் ஆயி இது பெருசாயிடுச்சு. பட் அவர் வந்து ஹி டிட் அ லாட் ஆஃப் அதர் திங்ஸ் பிஃபோர் ஹி பிகேம் அ பெயிண்டர். அதே மாதிரி தான் மைக்கேல் ஆஞ்சலோ. ஸ்கல்ப்டிங், பெயிண்டிங். அவர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் டேவிட் இஸ் வெரி ஃபேமஸ். ம். அதே சமயத்தில சிஸ்டீன் சாப்பல்ல பெயிண்டிங் பண்ணதும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த நேரோவா ஃபோக்கஸ் பண்ணி ஒண்ணுத்துல ஆடுறதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு இளையராஜாவா இருக்கலாம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரார்டினரி எபிலிட்டி அவனுக்கு ஆல்ரெடி இருந்தது. இளையராஜாவை யாரும் மியூசிக்ல ட்ரெயின் பண்ணல. ம். வேறஸ் ரஹ்மான் அப்படி இல்ல. ரஹ்மான் வந்து ரேடியோல ஜிங்கிள்ஸ் போட்டாரு. நெறைய மியூசிக் ப்ரோகிராம் காசுக்காக வாசிச்சாரு. இளையராஜாக்கே கீபோர்டு வாசிச்சுட்டு இருந்தாரு. இதெல்லாம் பண்ணி ஒரு வைட் ரேஞ்ச் ம். ரேடியோ ஜிங்கிள்ஸு, இளையராஜாக்கு வாசிக்கிறது, இதெல்லாம் போயி கடைசியில மணிரத்னம் பாலச்சந்தரோட இருந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இளையராஜா கோல் விட்டதுனால ரஹ்மான் உள்ள வந்துட்டார். ஐ அம் டாக்கிங் அபவுட் 2 கான்ட்ராஸ்டிங் ஃபிகர்ஸ். ஸோ வந்து என்னோட இது என்னன்னா, நீங்க மனம் போல எங்கெல்லாமோ போயிட்டு, கடைசியில ஒரு வந்து உங்கள வந்து ஒரு இடத்துல புஷ் பண்ணிடும் நேச்சர். ம். இவங்க ஃபேமஸ் எவல்யூஷன் தியரி சார்ல்ஸ் டார்வின் இருக்கார்ல, அவர முதல்ல வந்து ஒரு கிளர்ஜிமேன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட்ல ஒரு கிளர்ஜிமேன் ஆகணும். ஆங்கிலிக்கன் ப்ரீஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க அப்பாவே டாக்டர், தாத்தா டாக்டர்.
இவன் டாக்டருக்கு பாதியில் படித்தான். அப்புறம் டாக்டர் வேணான்னு விட்டான். அதுக்கப்புறம் கடைசியில் வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு பயாலஜிஸ்ட் நேச்சுரலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். பீகிள்ங்கிற ஷிப்பில் ஒரு நேச்சுரலிஸ்ட் பொசிஷன் ஓப்பனாக இருக்குன்னு காசு கொடுத்து தான் அந்த பொசிஷனுக்கு போனார். அதுக்கப்புறமா அவர் போய் அது பெருசா ஆயிட்டாரு. பல விஷயம் கண்டுபிடிச்சாரு. டார்வின் பிகேம் ஹிஸ்ட்ரி. அது நீங்கள் டார்வின். பட் டார்வின் டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிஃபோர் ஹி பிகேம் டார்வின் தி இது. ஐன்ஸ்டைன் வந்து ஒரு பேட்டன்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. எந்த பேட்டன்ட்டெல்லாம் சரி பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதனால் ஒரு ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு நேச்சரே உங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல தள்ளும். தள்ளும். ஏன் தள்ளித்து, எதுக்காக தள்ளித்துன்னு உங்களுக்கே தெரியாது. பட் தள்ளும். அதுதான் வந்து அன்லெஸ் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட் இன் ஒன் ஃபீல்ட். உங்களுக்கு சில பேருக்கு அப்படியே ஸ்லாட்டில் விழுந்துட்டே போகும். அது மாதிரி உங்களுக்கு ஸ்லாட்டில் விழலைன்னா ம். இதுதான் வழி. நாட் எவ்ரிபடி இஸ் டெண்டுல்கர். நாட் எவ்ரிபடி இஸ் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி. நீங்கள் எம்ஜிஆர் லைஃப்லாம் பொருளாக படிச்சிங்கன்னா ஹூஸ் கன்சிடர்ட் அ கிரேட் ஸ்டார். அவர் பண்ணாத வேலையே கிடையாது. அவர் ரஜினிகாந்தை நீங்கள் படிச்சீங்கனாலோ இல்லை கமலஹாசனை பார்த்தீங்களோ இவங்கெல்லாம் உங்களுக்கு பேர் தெரியுங்கிறது நான் ம், ம். சொல்கிறேன். எல்லா வேலையும் செட்டில் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து, நான் சொல்கிறது கமலஹாசன், ம். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அடித்து பண்ணுவேன். இவர் வீட்டே இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தங்கி கண்டக்டராக இருந்து 4 பேர் பணம் சொன்ன சேர்த்து மெட்ராஸ் அனுப்பிச்சு இவர் வந்தார். ஸோ நான் இதுமா பண்ணுவேன், நான் இப்படியே டேலண்டடாக இருப்பேன், இப்படி என்னை தூக்கி விடுங்கிறதெல்லாம் உங்கள் கையில் கிடையாதுங்கிறது என்னோட பிலீஃப். பட் ஒரு மேண்டலின், ஒரு இளையராஜா, ஒரு சச்சின் டெண்டுல்கர், இது மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் இருப்பாங்க. ம். தே ஆர் பார்ன் டு டூ தட். அவங்க வந்து எக்ஸப்ஷன் டு த ரூல். நான் 10,000 ஹவர் மேண்டலின் வாசிச்சேன்னா நான் மேண்டலின் ஸ்ரீனிவாசன் ஆக முடியாது. ம். நான் 10,000 ஹவர் பேட்டிங் ஆடினா நான் டெண்டுல்கர் ஆக முடியாது. அதுக்குன்னு ஒன்று ஸ்கில் வேணும். தி கிரேட்னஸ் ஆஃப் டெண்டுல்கர் அண்ட் மேண்டலின் இஸ் தட் தே டிடன்ட் லூஸ் ஃபோக்கஸ் லைக் வினோத் காம்ப்ளி. இது மாதிரி நான் நிறைய பேர் சொல்ல முடியும். ம். ம். ஏன் தொலைஞ்சான்னு அவனுக்கே தெரியாமல் அவன் தொலைஞ்சவன் தான் இருக்கிறான். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி டெண்டுல்கர் ஆர் அ ஸ்டெஃபி கிராஃப் ஆர் அ மேண்டலின் நியூ ஸ்ரீனிவாசன். தே ஆர் எக்ஸப்ஷன். அவங்கெல்லாம் ஒரு ரூலுக்கு எக்ஸப்ஷன். நார்மலாக இருக்கிறவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எது வரும்னு தெரியாது, வந்தது பெருசாகிடும். பாரதி ராஜா ஃபேமஸாக சொன்னான்னு சொன்னாங்க, ம். நான் நடிக்க மெட்ராஸ் வந்தேன், நான் டைரக்டர் ஆகிட்டேன் பாரு. அதுதான் ரியாலிட்டி. கரெக்ட். இப்போ மறைந்த நடிகர் ராஜேஷோட இதுல சொன்னதா சொன்னேன். இல்லை எனக்கே தெரியாது. ம். பட் என்ன ராஜேஷே அதுக்கு எக்ஸாம்பிள். ம். அவர் வந்து டீச்சராக வந்தார். டீச்சர்லேருந்து அவர் வந்து ஆக்டர். அவர் ஆக்டிங் ட்ரை பண்ணார், ஆக்டிங் ஆனார். ஆக்டிங்லேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணார். அண்ட் இன்னைக்கு ஒரு இன்டலெக்டாக போயிட்டார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ வேரியஸ் திங்ஸ் அவரே அது எக்ஸாம்பிள் ஆஃப் பீயிங் எ ரேஞ்ச். கடைசியில் இப்போ இந்த ஜெனரேஷன் பார்த்தது அவர் ஜோசியம் ம். ஆமாம். ஆமான்னு விஷயம் பல விஷயங்களில் யூடியூப்பில் பேசினது தான் இவங்களுக்கு தெரியும். ரைட் சார். லைஃப்ல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவா விளக்குனீங்க. நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி
ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது. அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.